ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்ப்ராய்டரி மோனோகிராம் ஆர்னமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இதுலயே நம்ம நேம் பேனர் கூட பண்ணலாம். ஸோ இது நம்ம வீட்லயே நமக்கு என்ன நேம் வேணுமோ இல்லை என்ன லெட்டர் வேணுமோ நம்ம ஹேண்ட்மேடாக பண்ணி நம்ம ரூம்ல ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் டிசைனை எடுத்துக்கிறேன். இந்த டிசைனை எப்படி சூஸ் பண்ணுங்கிறத இப்போ நான் சொல்றேன். பிரிண்டர்ஸ்ல ஆல்பபெட் லெட்டர்ஸ் ஸ்டென்சில் பிரிண்டிங்ல போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் வரும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸ் கூட நம்ம எம்ப்ராய்டரி போடணும்ல, அந்த டிசைன் டிரா பண்றதுக்காக ஹேண்ட் டிராயிங் ஆல்பபெட்ஸ் டைப் பண்ணீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிளாஸ் டிசைன்லாம் வரும். ஸோ அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு நம்மளுக்கு எந்த லெட்டர் வேணுமோ அதோட டிசைன் நீங்க மொபைல்ல இருந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மொபைல்ல டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் பேப்பர்ல ஆல்ரெடி ட்ரேஸ் எடுத்துட்டேன். இந்த ட்ரேஸ் பண்ணதை நம்ம எந்த ஃபேப்ரிக்ல எம்ப்ராய்டரி போட போறோமோ அந்த ஃபேப்ரிக்ல டிசைனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஸோ 8 இன்ச் ஃப்ரேமில் ஃபுல்லாக டிசைன் வர மாதிரி நான் லெட்டர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது லீஃப் அண்ட் ஃப்ளாஸ் டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஸோ லீஃப் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த ரெண்டு கலர் லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் ரெண்டு கலரையும் யூஸ் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக ஃபிஷ் போன் எம்ப்ராய்டரி தான் போட போகிறேன். ஸோ இதே மாதிரி ஃபிஷ் போன் லீஃப் எங்கே போகணுமோ அங்கெல்லாம் நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இருக்கிற ஃப்ளாஸ்க்கு நான் சாட்டின் ஸ்டிச் எம்ப்ராய்டரி தான் யூஸ் பண்ண போறேன்.
இப்போ டோட்டலாக 2 எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிஷ் போன், இன்னொன்று வந்து சாட்டின் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாருக்குமே நான் சாட்டின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா ஃப்ளாஸ்க்குமே வந்து நான் சாட்டின் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கேன். ஸோ நல்லா டார்க் கலர்ஸ் தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு ஃபேப்ரிக்கில் வந்து வெறும் இந்த இ லெட்டர் மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து டிசைன் எதுவும் ட்ரா பண்ணல. ஸோ இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டிசைன் போட்டிருக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்னர்ஸ் கிட்டல இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்லிட் மாதிரி கட் போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம உள்ள வந்து மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ எம்ப்ராய்டரி போட்டதை கட் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து எம்ப்ராய்டரி போடாததையும் நம்ம சேம் வந்து அதே மாதிரி 1/4 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எம்ப்ராய்டரி போட்ட இ லெட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, இப்போ இது வந்து எம்ப்ராய்டரி போடாது வந்து இது பேக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம உள்ளே வந்து நம்ம மடிச்சு விடணும். நம்ம எங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ கரெக்டாக அது மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக உள் சைடு பார்த்து நீங்கள் மடிச்சு விட்டுக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு ஸ்டிச் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. இப்போ எம்ப்ராய்டரி போட்டதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிப்பக்கமாக நம்ம மடிச்சு விடணும். நம்ம எங்கே வந்து அந்த இ லெட்டர் ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் மடித்து ஒரு மடிப்பு போட்டுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக மடிச்சுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து நான் ப்ரீப்ளீட்டாக மடிச்சுட்டேன். இப்போ இந்த நான் என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலர்லேயே வந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன் ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக. ஸோ இதை வந்து உள் பக்கமாக மடிச்சுக்கணும், இதை வந்து வெளிப்பக்கமாக மடிச்சுக்கணும். ஸோ இதை ரெண்டும் இப்போ ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன்னிங் ஸ்டிச் எம்ப்ராய்டரி வந்து போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மாதிரி மடிச்சு ஃபுல்லாக வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மடிச்சு உள்ள நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணனால எனக்கு வந்து ஈஸியாக நான் மடிச்சுக்கிறேன். அதனால தான் நம்ம ஆல்ரெடி ப்ரீ ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இ லெட்டர்ல பார்த்தீங்கன்னா பாதி என்ன வந்து நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. 2 சைடுமே வந்து இப்போ ஸ்டிச் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நைலான் பஞ்சு வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து உள்ள நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறோம்.
நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நம்ம ஸ்பாஞ்சை வந்து ஸ்டஃப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பான இல்லை பென்சில் ஆர் சிசர் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி உள்ளே வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நம்ம எங்கே வேணுமோ அங்கே வந்து ஸ்பாஞ்சை வந்து நகர்த்தி கரெக்டாக வந்து ஈக்குவலாக ஸ்டஃப் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டிச் பண்ணனால இங்கே நான் ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பாதியே இப்படி ஸ்டிச் பண்ண நம்ம அப்படியே வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இங்கே வந்து ஸ்பாஞ்ச் வந்து ஸ்டஃப் பண்ணுவேன். இப்போ ஃபுல்லாக வந்து நான் ஸ்டஃப் பண்ணிவிட்டேன். மேலே மட்டும் இப்போ ஸ்டஃப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணி இங்கே நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட எம்ப்ராய்டரி மோனோகிராம் ஓர்னமெண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹேங் பண்ணுறதுக்காக நம்ம யான் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த க்ரோஷெட் போடுவாங்களா அக்ரிலிக் யான், அது வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஈயோட சென்டர் பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ த்ரெட் வந்து வேணுமோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிங்கிள் லெட்டர் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். இதே வந்து நம்ம நேம் பேனர் கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் அப்படிங்கிற நேம் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பேனர் மாதிரி பண்ணணும்னா அதே சேம் யான் வந்து எடுத்துட்டு மேலே மட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே வந்து ஸ்டிச்சஸ் போடணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். நம்ம செல்லோ டேப் கூட ஒட்டி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆணியெல்லாம் அடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இவ்வளோதான், ஈஸியாக வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. இது பக்கத்தில் நம்ம வந்து டால் மாதிரி கூட நம்ம எம்ப்ராய்டரி போட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து இதை நான் வந்து செல்லோ டேப்பை தான் இப்போ ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.